பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 10, இறை வார்த்தை 42. இச்சிறியோன் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உமது பிரசன்னத்தை உணர்வதற்காக வல்லமை மிக்க உமது அன்பு தகப்பனாய் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சுவாமி. இந்த அதிகாலை பொழுதிலே நாங்கள் அனைவரும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். என் ஆண்டவரை தயக்கமின்றி நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருந்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதுவரை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் என் ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்க, நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே ஆண்டவருடைய வழி துணை இருக்க, நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் பதில் தந்திருக்கின்றீர். குடும்பத்திலே ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கின்றீர். பிரிந்து போன குடும்பத்தை நீர் ஒன்றாக இணைத்து இருக்கின்றீர். அந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாவற்றையும் ஜெபத்தின் வழியாக நீர் மாற்றி இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. வேலை இல்லாமல் அலைந்த இளைஞர்களுக்கு எங்களோடு இணைந்து ஜெபித்த பொழுதும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து ஆண்டவரே வேலை வாய்ப்பை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. அநேக பிள்ளைகளுக்கு விசாவிலே பிரச்சனை இருந்த பொழுதும் அந்த விசாவில் இருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி என் ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் பலனும் அவர்களை சூழ்ந்து இருக்க நீர் உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, ஒளியாய் கடந்து வரக்கூடிய அன்பு நேசரே, எங்களோடு கூட இருக்கக்கூடிய அன்பு நண்பரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம் அப்பா. யார் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதித்து உம்மை போற்றி புகழுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் பாவம் செய்வதை எங்களை உணர வைத்திருக்கின்றீர். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நாங்கள் செய்த பாவம் என்ன என்பதை நாங்கள் அறியவும் உணரவும் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் என் ஆண்டவருடைய கிருபையும் என் ஆண்டவருடைய வல்லமையும் சூழ்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே உமது பிரசன்னத்தை உணர்கின்றோம். அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்கும் பொழுது என் ஆண்டவர் எங்களோடு கடந்து வருவதையும் அந்த அமைதியான நேரத்திலே எங்கள் ஆண்டவரை கண்டுகொள்ளக்கூடிய வல்லமையும் தந்திருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, யார் யாரெல்லாம் பாவத்தை உணர்ந்து உண்மையான பாவ அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுப்பீராக. பரிசுத்த இரத்தத்தினால் கழுவீராக. பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதித்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. உமது கல்வாரி இரத்தம் மட்டுமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய்மைப்படுத்தும். ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவனுக்கு மருந்து தேவைப்படுகின்றது. ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டால் என் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் மட்டுமே அவரை சுத்திகரித்து தூய்மைப்படுத்தும் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களில் இருந்து விடுதலை கொடுக்கும் என்றும். ஆம் தகப்பனே, உமது பரிசுத்த இரத்தம் எல்லா பாவங்களில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தந்தையே, இந்த நாளிலும் கூட நீர் எல்லோரையும் மன்னித்திருப்பதற்கு
செய்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறார்களோ, தாய் தகப்பனுக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உண்மையிலே நேர்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்து நான் நேர்மையானவனாக வாழப் போகிறேன், நான் இனி நேர்மையானவராக இருப்பேன் என்று சொல்லி தங்களையே உம்மிடம் ஒப்படைத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்கள் ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்படவும், அவர்கள் ஒவ்வொருவரும் பலன் அடைந்து என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை செலுத்தி இருக்கிறார்களோ அவர்களுடைய விண்ணப்பங்களை இதோ உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அப்பா, தூபம் மேல் நோக்கி செல்வதை போல வான தூதர்கள் அவர்களுடைய விண்ணப்பங்களை உமது திரு சமூகத்தில் எடுத்து வந்து அதற்கு பதிலை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேக விண்ணப்பங்களை பார்க்கும் பொழுது அதில் சுமைகள் இருக்கின்றன, அதிலே கலக்கங்கள் இருக்கின்றன, கண்ணீர்கள் இருக்கின்றன, வேதனைகள் இருக்கின்றன. மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இளைப்பாறுதல் தருவதற்காகவே அவர்களுடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் விசாரித்து அற்புதங்களை செய்துகின்றீர். இதோ அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, மன பாரத்தோடு உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு, கண்ணீரோடும் கலக்கத்தோடும் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. ஒருவேளை அவர்கள் இணைக்கலாம், எவ்வளவோ வேலை செய்து விட்டோம், எவ்வளவோ பணிகளை செய்து விட்டோம், ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த வேலைகளுக்கு ஏற்ப பலன் கிடைப்பது இல்லையே, ஏன் இவ்வாறு கஷ்டங்கள் படுகின்றோம் என்கின்ற கலக்கத்தோடு இருக்கலாம். திருவெளிப்பாடு 2:2 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியும் நான் அறிவேன் என்றும். இதுவரை பிள்ளைகளுடைய கடின உழைப்பையும் மன உறுதியும் நீர் அறிந்திருக்கின்றீர். அதன்படி தகப்பனே, அவர்களுக்கு நீரே முதலும் முடிவுமாக இருந்து அவர்களை வாழ வைத்து அவர்களை ஆசீர்வதித்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, உலக தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். அநேக நாடுகளிலே போர் மூலக்கூடிய அபாயம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அமைதி என்ற போர்வையிலே போரை செய்து மக்கள் ஒவ்வொருவரும் அடிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. அநேக இடங்களிலே விபத்துகள் நடப்பதை பார்க்க முடிகின்றது. அநேக இடங்களிலே ஒவ்வொரு மனிதர்களும் தங்களை உமக்கு அர்ப்பணிக்காமல் தலகணத்தோடும் பெருமையோடும் அகங்காரத்தோடும் இருக்கக்கூடிய தலைவர் நாடுகளை ஆண்டு கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த நேரத்திலே அனைத்து தலைவர்களையும், ஆண்டவரே, அரசியல்வாதிகளையும், பிரசிடென்ட்மார்களையும், அன்பார்ந்த இயேசு சுவாமி சீஃப் மினிஸ்டர்களையும், எம்எல்ஏ எம்பிகளையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக. என் ஆண்டவரை அறிந்து புரிந்து கொண்டு நடக்கவும், ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை அவர்கள் கண்டுகொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, ஐசியூவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் தன்னை அறுவை சிகிச்சைக்காக தயார் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் மருத்துவமனைக்கு செல்ல வழி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவருடைய நோய்களையும் குணமாக்குவீராக. நோயுள்ள இடத்திலே பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக. மாசு மறுவற்ற இரத்தம் ஊற்றப்பட்டு அவர்கள் கழுவப்பட்டு இந்த நாளிலே பரிசுத்தம் அடைவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த காலை பொழுதிலே தகப்பனே, நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்.
எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்து இருக்கவும், உமது மகனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளவும், பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்து எங்களுடைய வாழ்க்கையை நாளை ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்று தாருங்கள் தாயே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.